ஒரு ஊர்ல இருக்க ராஜா சாதாரண வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா அந்த பொண்ண பேலஸ்க்கு கூட்டிட்டு வந்து நல்லா வாழ வைக்கிற மாதிரி அவளை நம்ப வைக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த அரண்மனையில ஒரு மிகப்பெரிய பூஜை ஒண்ணு நடக்குது. அந்த பூஜையில அந்த ராஜா அந்த ராணிய தூக்கிட்டு போறாரு. என்னமா தூக்கிட்டு போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு ஒரு குகைக்குள்ள அந்த ராணிய தூக்கி போட்டுறாரு. யார் இந்த ராஜா? எதுக்காக இந்த ராணிய கல்யாணம் பண்ணணும்? எதுக்கு இந்த குகைக்குள்ள இப்ப தூக்கி போடணும்? அந்த குகைக்குள்ள என்ன இருந்தது? இதெல்லாம் சொல்ற படம் தான் டாம்செல். ஆக்சுவலா இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. அண்ட் இதுக்குள்ள நிறைய டார்க் சீக்ரெட்ஸ், மித்திக்கல் டிராகன் எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த படத்துல மெயின் ரோல் பிளே பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மில்லி பாபி பிரவுன். அண்ட் அவங்களோட பிரின்ஸா வரதான் நிக் ராபின்சன். நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய டிராகன் ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம், இல்ல பார்த்திருப்போம். அது எல்லாத்துலயுமே காமனா வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, குயின் வந்து டிராகன்ட்ட மாட்டிக்குவாங்க, அந்த பிரின்ஸ் வந்து போய் காப்பாத்துவாரு. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா அமைச்சிருக்காங்க. அந்த குயினை மாட்டி விடுறவரே அந்த பிரின்ஸ் தான். ஆனா இந்த குயின் இந்த டிராகன் கிட்ட இருந்து அவங்களா எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கறத சொல்ற கதை தான் இந்த டாம்செல். ஆக்சுவலா இந்த பிரின்ஸோட ஃபேமிலிக்கு வருஷம் தன்னோட குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இந்த குகைக்குள்ள இந்த டிராகனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேட்டா இருக்கும். அண்ட் இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கதே நம்ம மில்லி பாபி பிரவுன் தான். 80% ஆஃப் படத்தை இவங்களே கேரி பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி அந்த கேரக்டரோட அந்த பயம், தைரியம் எல்லாமே நம்மள வியக்க வைக்குது. அண்ட் அதுவும் இந்த கேரக்டருக்கு படத்துல சடனா பவர் வந்த மாதிரி எல்லாம் இல்லாம அது ஒரு ப்ராக்ரெசிவா காமிச்சிருந்தாங்க. அதுவே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அதே போல இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் தி ஸ்டோரியுமே அந்த மில்லி பாபி பிரவுனுக்கும் அந்த டிராகனுக்கும் டெவலப் ஆகுற அந்த கனெக்ஷன் தான். அதே போல இந்த குகைக்குள்ள இப்படி பல வருஷமா அடைஞ்சு கிடக்க இந்த டிராகன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேச்சர் வித் அ டிராஜிக் பேக் ஸ்டோரி. அண்ட் இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவிங்கிறதுனால நிறைய சிஜிஏ ஒர்க்ஸ்லாம் இருந்திருக்கும். அண்ட் படத்துல முக்கியமான பிளேஸ்ல இருந்த எல்லா சிஜிஏ ஒர்க்ஸுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்ற எல்லா சீன்ஸ்லயும் இருக்கிற அந்த சிஜிஏ ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருந்தது. அண்ட் அதே போல இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் நம்ம பாக்குறது ஏஞ்சலா பெசெட். ஆக்சுவலி இவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் தான். ஆனா படத்துல இவங்களை அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஆக்சுவலா எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் தான். மேபி அவங்களோட ரோலை இன்னும் கொஞ்சம் டெப்தா அமைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது என்னங்கிறத நான் சொல்லல, நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலா டாம்செல் அப்படிங்கிற இந்த படம் ஒரு எமோஷனல் டெப்த் உள்ள ஒரு படமாகவும், அதே போல ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் எடுத்து சொல்ற ஒரு படமாகவும் இருக்கு. ஸோ நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். நீங்களும் இந்த படத்தை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.